பணம் வாங்குறானுங்க தர மாட்டேங்கிறானுங்க. ஹலோ அண்ணே. என்ன தம்பி? அண்ணே சொல்லுங்கண்ணே. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டியா? அண்ணே மைக் செட் சத்தத்தில் ஒன்றும் கேட்கலண்ணே. இல்லையா கேட்கலாங்கிற? அண்ணே கேட்கலண்ணே உண்மையிலேயே. கேமராங்க பணம் வாங்கினியா? என்னாச்சு? அண்ணே பணத்தை கொண்டு வந்து தந்துடுறேண்ணே இன்னைக்கு. ஃபங்க்ஷன் போறியா? அண்ணே ஃபங்க்ஷனில் தானே இருக்கேன். ஃபங்க்ஷன் வருதா? அண்ணே நல்லா வருதுண்ணே. காசு நீ சாயந்தரம் வந்துடும்ண்ணே. சாயந்தரம் பணம் வரல. சரிண்ணே. கேமரா பிடிங்கிருவேன் உனக்கு. கோச்சுக்காதண்ணே, கோப்படாதீங்கண்ணே. கொண்டு வந்து தந்துடுறேண்ணே. கண்டிப்பாக கொண்டு வரணும். அண்ணே கொண்டு வந்துடுறேண்ணே. ஆமாம். சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே. எங்க போயிட்டா? ஏய் மார்க்க வாடி. அக்கா என்னக்கா அம்மா வீட்டுக்கு போறீங்க, நீங்க போகலையா? என்னக்கா பண்றீங்க? என்ன வீட்லயே இருக்கிறீங்க? ஏண்டி அதை வேற கேட்குறேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க மாமா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அம்மா வீட்டுக்கே போக முடியும். போன்னு சொல்றாரா இல்லை போக வேணான்னு சொல்றாரான்னு தெரியல. வந்தாதான் தெரியும். சரியா? வந்தா நான் சொல்றேன். ஓகேவா? என்னடி? அக்கா என்னக்கா அம்மா அம்மா பார்க்க போறேன்னு சொன்னீங்க, அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, போய் கேட்டேன்னு சொல்லுங்க. அம்மா நான் 3 நாளைக்கு வந்து பார்க்க வரேன். ஓகேடி பாய். நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னா உனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் போயிட்டு வந்துட்டு என்னன்றதையும் சொல்கிறேன். சப்போஸ் உன்னால் முடிஞ்சால் என் கூட வா. சரியா? ஓகேவா? பாய்டி. போயிட்டு வரேன். வாங்கண்ணே வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இருக்கிற வண்டியை பாருங்கண்ணே, பிடிச்சிருந்தா எடுங்க. நான் நேற்று தான் 1.5 கோடி எடுத்து ஒரு 20 வண்டி புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்துடும். பிடிச்சி எடுத்துக்கங்க, நல்ல வண்டியை பார்த்து எடுத்துக்கங்க. நல்லா விவசாயம் பண்ணுங்க. ஃபைனான்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? சரிங்க. ஆடி அமாவாசைக்கு நல்ல நாள் அன்றைக்கி டைட்டு புக் பண்ணிக்கலாம்ண்ணே. கொஞ்சம் ஏதோ பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. வாயா சார். என்னையா சொல்லியா? அண்ணே வயலுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வயக்காட்டுக்கு உழுதுகிட்டு இருந்தேன். வயல் உடம்பு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த நேரம் பார்த்தா வண்டியை காணாமனே. அங்கே வண்டியை காணாமனு கேட்டுட்டு இருந்தால் நம்ம ஆளுக்கு தானே, நம்ம கம்பெனி ஆளு தானே, வண்டி எடுத்து வந்துருப்பாங்க தானே. அங்கே உழுதுகிட்டு இருக்கேனே. சம்சாரிட்ட காசு வாங்க முடியாது. 30 நாளுக்கு மேலே தரணும்னே. அந்த காசு வாங்க தானே உங்களுக்கு வண்டி டிவியை கட்ட முடியலண்ணே. மேற்கொண்டு வீட்டில் கஞ்சி இல்லைண்ணே. வயல் வேறு ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு வந்து காசு இல்லாமல் அலம்பு இருக்குண்ணே. இந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு வண்டி தூக்கிட்டு வந்து நான் எப்படினே உழுவுறது, எப்படினே உங்களுக்கு வட்டி கட்டுறது, எப்படினே பணம் கட்டுறது? எனக்கு சாவி கொடுங்கண்ணே பார்த்து. ஓ பழைய செம்பிட்டு மாறி தானே நீ? ஆமாண்ணே. 3 மாதம் கட்ட வேண்டிய டிவை 6 மாதம் வரைக்கும் இழுத்து எடுத்துக்கிட்டு நீ பணம் கட்டினா தாயா நான் கம்பெனிக்காரனை கட்ட முடியும். நீ பணம் கட்டாமல் உட்காந்துருக்குற. நீ நான் மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறேன்னு தெரியுமா? மாதம் 30 லட்சம் 40 லட்சம் கம்பெனிக்காரனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ கொடுத்தா தாயா கம்பெனிக்காரனுக்கு நான் கட்ட முடியும். இல்லைன்னா ஷோரூமில் இருக்க வண்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவானுங்கயா. நான் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? அண்ணே சரிண்ணே, நீ சொல்கிறது புரியுதுண்ணே. பணம் இப்போ ஒரு 10,000 கொண்டு வந்திருக்கண்ணே. அதை கட்டிடுறேண்ணே. கட்டிட்டு அந்த சாவியை கொடுத்தா நான் கொண்டு போய் அந்த பாக்கியை உழுதுட்டேன். சம்சார்ட்ட பணம் வாங்கினேன். போனாருக்கு நிற்குதுண்ணே. அதை வாங்கி நான் தானே நான் திருப்பி கொண்டு வந்து கட்டுறேன். இன்னி வேலை நிற்காமல் உங்களை வந்து பணத்தை கட்டுறேன். பார்த்து தயவு சாவியை கொடுத்து விடுங்கண்ணே. நம்ம உழுதுட்டு பார்த்து கொண்டு வந்து கட்டுறேன். அந்த 10,000 கொண்டு வந்து வாங்கிக்கங்கண்ணே. தயவுசெய்து வாங்கிக்கங்கண்ணே. பாருங்கண்ணே, உள்ளூர்காரங்களை கொஞ்சம் அனுசரிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் நல்லா கரெக்டாக கட்டுறேன். சாவி கொடுங்கண்ணே. சரி சரி, மேனேஜர் பார்த்து பணத்தை கட்டு, வண்டியை கொடுக்க சொல்கிறேன். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. சொல்லுப்பா.
வண்டி வந்துருச்சா? சரிப்பா. எத்தனை வண்டி வந்திருக்கு? அப்படியா? பணம் கட்டியாச்சா? சரிப்பா. அந்த வரேன்ப்பா, கண்டிப்பாக வரேன். வை. சரிப்பா, ஓகே. பா அமுதா, இங்கே வாப்பா. கூப்பிட்டீங்களா? ஆமாம், சொல்லுங்க. சட்டை எடுப்பா. எங்க மாட்டிருக்கீங்க? நான் தப்பா மாட்டியிருக்கேன், எடுப்பா. என்னாச்சு, எங்கேயும் கிளம்புறீங்களா? ஆமாம், ஆஃபீஸ் போகணும்ல. சரி, அது பேர் என்ன? முத்து. ஆமாம், முத்துங்கிற பையன் வந்தேன். 80,000 பணம் கேட்டேன். கேமரா வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். நீ எதுவும் அனுப்பிச்சி விட்டுறியா? உன்னை தெரியாத பையலுக்கு எப்படி பணம் கொடுக்கறது? நான் எங்க அனுப்பிச்சி விட்டேன்? எவனாவது ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கேமரா வாங்க காசு கேட்டேன்னா நான் சொன்னேன்னு சொன்னா நீங்க கொடுத்துருவீங்களா? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அவனை யாருன்னே எனக்கு தெரியாது. ஏதோ போட்டோ எடுத்தான், போய் போட்டோ எடுத்ததுக்கு நீ காசு வாங்கிக்கடான்னு சொன்னேன். அதுக்காண்டி 80,000 ரூபா கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், சரியா? அவனை எனக்கு தெரியாது. யாரோ ராஜாவோட தம்பி, நான் கேமராமேனுன்னு சொல்லி வந்து எனக்கு அறிமுகம் ஆன, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு தெரியாது. அப்படிலாம் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? லோடு வந்துருச்சு, நம்ம போயிட்டு வந்துடுறேன். ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. அம்மா வீட்டு வரைக்கும் போகலான்ட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே போயிட்டு வந்துடுவேன். 10 நாளைக்கு முன்னாடி தானேப்பா போனேன். ஆமாம், வண்டி வந்திருக்குப்பா. நான் அதை பார்க்க நீ இங்கே தானே இரு. இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வாட்டி நானே கூட போயிட்டு வந்துடுவேன். அவசரமா? இங்கே தானே இருப்பா. வண்டி வந்து என்ன போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ அம்மா, என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, ஊருக்கு வர்றேன்னு தான் சொல்லியிருந்தேன். வர முடியலம்மா. ஆமாம், அவருக்கு ஏதோ லோடு வந்திருக்கு, நான் கிளம்புறேன், அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு போயிட்டாரு. ஆமாம், நான் வர்றேன், அடுத்த வாரம் வர்றேன். கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் வர்றேம்மா. அப்பாட்ட சொல்லிடுங்க, சரியா? சரிம்மா, வச்சிடுறேன்.